ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் டெல்லி சுல்தானேட் அப்படின்ற டாப்பிக்கை பார்க்க போகிறோம். இந்த டெல்லி சுல்தானேட் அப்படின்ற டாப்பிக்குடைய பேக்ரவுண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த டாபிக் மீடிவல் இந்தியாவில் வருது, உங்களுக்கு தெரியணும். இந்த டெல்லி சுல்தானேட்டோடைய டைம் பீரியட் 1206 1526. அப்போது இந்த டாபிக் என்ன சொல்லுது? இந்தியாவில் இந்த டெல்லி சுல்தானேட் ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட இந்த டெல்லி சுல்தானேட்டில் ஒரு மிக முக்கியமான 5 டைனஸ்டிஸ் இருந்துச்சா. டைனஸ்டிஸ் மீன்ஸ் ஃபேமிலி ரூல்னு அர்த்தம். அப்போது யார் யார் சார் அந்த 5 டைனஸ்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இல்பாரி டைனஸ்டி அல்லது ஸ்லேவ் டைனஸ்டின்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இல்பாரி ஆர் ஸ்லேவ் டைனஸ்டி. ஓகே, இவர்களுடைய டைம் 1206 1290. செகண்ட் ஒன் இஸ் கல்ஜி டைனஸ்டி. கல்ஜி டைனஸ்டி டைம் 1290 1320. தேர்ட் ஒன் இஸ் துக்லக் டைனஸ்டி. இந்த துக்லக் டைனஸ்டி டைம் 1320 1414. ஃபோர்த் ஒன் இஸ் சயீத் டைனஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சயீத் டைனஸ்டி பீரியட் 1414 1451. அண்ட் ஃபிஃப்த் லாஸ்ட் லோடி டைனஸ்டி. இந்த லோடி டைனஸ்டியோடைய டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1451 1526. அப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போது இதில் இருந்தே கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. ஓகே, இல்பாரி டைனஸ்டி, கல்ஜி டைனஸ்டி, துக்லக் டைனஸ்டி, சயீத் டைனஸ்டி, லோடி டைனஸ்டியிலேருந்தே உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். எப்படி கொஷின்ஸ் வரும்னா, இருக்கிற இந்த 5 பேரில் ரொம்ப லாங் டென்யூர், அதாவது நெடுங்காலம் ஆண்டது யார் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி பார்த்தா துக்லக் வரும். புரியுதுங்களா? செகண்ட் யார்? அப்போது குரோனாலஜி வைஸ் கேட்பாங்க, வரிசைப்படுத்த சொல்லுவாங்க, கால வரிசைப்படுத்த சொல்லுவாங்க. அது எய்தர் ரிவர்ஸ் குரோனாலஜியாகவும் கேட்கலாம், ஆர் நார்மல் ப்ராப்பர் குரோனாலஜியாகவும் கேட்கலாம். ரிவர்ஸ் குரோனாலஜினா என்ன? இது அப்படியே தலைகீழே கேட்பாங்க. ஸோ லோடி டைனஸ்டி, சயீத் டைனஸ்டி, துக்லக், கல்ஜி, இல்பாரி. ஓகே, பேஸ்ட் ஆன் த டென்யூர், அதை பேஸ் பண்ணியும் கொஷின்ஸ்லாம் கேட்கலாம். அப்போது இது உங்களுக்கு தெரியணும். அப்போ இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம கிளாஸஸை மூவ் பண்ண போகிறோம். அப்போ என்ன சார் பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஏன் இதை இல்பாரி டைனஸ்டி என்னாச்சு அப்படின்னா, ஏன் இவங்கெல்லாம் வராங்க, எப்படி வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். இந்தியாவில் 1191 1192 1194 1204 1206 இந்த வருடங்கள் எல்லாம் மிக முக்கியமான வருடங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 1191 தான் என்ன நடந்துச்சா, இந்த பர்டிகுலர் வார் இதுதான் ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் தரைன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் தரைன், முதலாம் தரைன் போர். இந்த முதலாம் தரைன் போர்ல பிருத்திவிராஜ் சௌஹான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிருத்திவிராஜ் சௌஹான் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜா ஜெயிச்சிடுறார். He won, ஜெயிச்சிட்டார். பட் யாரை ஜெயிச்சாரு? முகமது கோரியை ஜெயிச்சார். பட் இரண்டாவது சண்டையில், செகண்ட் பேட்டில் ஆஃப் தரைனில், ஓகே, யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா, இட் வாஸ் த முகமது ஆஃப் கோரி. அவர் தான் ஜெயிக்கிறார். ஸோ கோரி இரண்டாம் தரைன் போரை ஜெயிச்சிட்டார். ஃபர்ஸ்ட் தரைன் போரில் பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ், செகண்ட் தரைன் போரில் கோரி ஜெயிச்சிட்டார். ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் பிருத்திவிராஜ் சௌஹான், ஓகே, அவர் கொல்லப்படுகிறார். ஸோ 1194, ஓகே, பிருத்திவிராஜ் சௌஹானுடைய மாமனார் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கன்னௌஜில் மிகப்பெரிய ஒரு ராஜா. அவர் கன்னௌஜில் மிகப்பெரிய ராஜா. அவர் பேர் ராஜா ஜெயச்சந்த் அப்படின்னு பேர். ராஜா ஜெயச்சந்திரா. இந்த ராஜா ஜெயச்சந்திராவையும், ஓகேவா, ஸோ பிருத்திவிராஜ் சௌஹான் மாமனார். அவர் சொல்லப்போனால் அன்னைக்கு கன்னௌஜோடைய மிகப்பெரிய ஆள். இவர் பிருத்திவிராஜ் சௌஹானுக்கு ஹெல்ப் பண்ணல. ஸோ இவருக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது பிருத்திவிராஜ் சௌஹானும் இல்லை. ஸோ இவரும் கொல்லப்படுகிறார். பேட்டில் ஆஃப்
ஓகே, ஸோ இந்த பேட்டில் சந்துவார் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப முக்கியமான பேட்டில் இது. ஸோ இதுக்கப்புறமா என்ன ஆகுது, இந்த முகமது கோரிக்கு 2 தளபதிகள் இருக்காங்க. ஒருத்தர் பேர் குத்துப்புத்தீன் ஐபக், இன்னொருத்தன் பேர் பக்தியார் கல்ஜி. ஸோ இந்த குத்துப்புத்தீன் ஐபக் ஓகே ராஜஸ்தான், குஜராத், சென்ட்ரல் இந்தியா இங்கெல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்காப்ல. ஓகே, அதுக்கப்புறம் இந்த பக்தியார் கல்ஜி அப்படின்றவர் பெங்கால் வரைக்கும் அட்டாக் பண்ணிட்டு போறாப்ல. ஸோ இந்த மாதிரி இந்தியாவில் நார்த்து ஃபுல்லாக எக்ஸ்பான்ஷனிசம் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி 1194 ஓகே இங்கேருந்து முகமது கோரி தன்னுடைய தலைநகரத்தான ஓகே சாமர்கந்த் ரீஜனுக்கு போயிட்டார். ஸோ இவர்களுடைய தளபதிகள் தான் இங்கே ஆண்டுகிட்டு இருந்தாங்க. 1204 கோகார் அப்படின்ற ட்ரைப்ஸ், கோகார்ஸ், இந்த கோகார் ட்ரைப்ஸ் அப்படின்றவங்க இந்தியாவுக்கு இந்த இவங்க வந்து பஞ்சாப் ரீஜனில் இருக்கிறாங்க. ஸோ இவங்க ஒரு பெரிய ரிவால்ட் புரட்சி பண்ணும் பொழுது இந்த புரட்சியை தடுக்கலாம் அப்படின்றதுக்காக அவர் வராரு. யாரு? கோரி இந்தியாவுக்கு வராரு. ஆனால் இங்கே நடக்கக்கூடிய போரில் கோரி என்ன ஆயிடுறாருன்னா ஓகே இறந்துடுறாரு. ஸோ கோரி இதே பீரியடில் ஓகே வங்காளத்துக்கு அதாவது பெங்கால் வரைக்கும் போன பக்தியார் கல்ஜி அவரும் அங்கே கொல்லப்படுகிறார். அப்போது கோரியோடைய பகுதியை கோரி கைப்பற்றிய பகுதியை ஓகே கோரியோடைய ஒன் ஆஃப் தி ஜெனரல் அவருடைய தளபதியான ஓகே குத்துப்புதீன் ஐபக் கண்ட்ரோலுக்கு வருது. குத்துப்புதீன் ஐபக். ஸோ இந்த குத்துப்புதீன் ஐபக் ஓகே என்ன பண்ணுறாப்புல, தான் ஒரு இண்டிபெண்ட் ரூலராக தன்னை ப்ரொக்ளைம் பண்ணிக்காம, அதாவது தான் ஒரு சுயராஜ்யத்தை ஏற்படுத்திக்காம நான் கோரியின் அடிமை அப்படின்னு தான் ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ கோரியின் அடிமை தான் யாருன்னா குத்துப்புதீன் ஐபக். கோரியின் முகமது கோரியின் தளபதி தான் குத்துப்புதீன் ஐபக். ஸோ இந்த குத்துப்புதீன் ஐபக் தான் டெல்லியை ஓகே இவருடைய பீரியடில் அவருடைய கேபிட்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகூர் தான். ஸோ இனிஷியலாகவே அதுக்கு பேர் டெல்லி சுல்தானேட் கிடையாது. ஏன்னா கேபிட்டல் இவர் பீரியட் வரைக்கும் லாகூராக தான் இருந்தது. ஸோ இவருக்கு அப்புறமா வந்த குத்துப்புதீன் ஐபக்குக்கு பின்னாடி வந்த இல்துமிஷ் தான் அதை டெல்லிக்கு வந்து பார்க்கும்போது ஷிஃப்ட் பண்ணுறாரு. அப்போது இந்த குத்துப்புதீன் ஐபக் வேற என்னத்துக்கு சார் ஃபேமஸ், இதுதான் வந்து நிறைய பேர் ஓகே படிப்பாங்க. முக்கியமான விஷயம் தான். குத்துப்புதீன் ஐபக்குடைய காலகட்டம் 1206 1210 வரைக்கும் ஒரு 4 வருஷம் தான் ரூல் பண்ணார். அந்த 4 வருஷமும் ஒரு நல்ல நல்லாட்சியை கொடுத்தாருன்னே சொல்லலாம். அவர் இந்தியாவில் ரூல் பண்ணும்போது என்ன ஸ்பெஷல், என்ன மாதிரியான ரூல் அப்படின்னா, இவரை வந்து ஹீ இஸ் ஃபேமஸ் ஃபார் இஸ் ஜெனரஸ், பெருந்தன்மையான ஆளாம், ஜெனராசிட்டி அப்படின்றாங்க. லட்சமாக தானம் பண்ணுவாராம். ஸோ அவரை லக்ஷ்பக்ஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. லட்சமாக தானம் பண்ணதால லக்ஷ்பக்ஷ். அப்போ நிறைய தான தர்மத்துக்கெலாம் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காரு. அண்ட் இவருடைய பீரியடில் தான் ஓகே இந்த குத்துப்புதீன் ஐபக் பீரியடில் தான் இந்தியாவில் 3 விஷயத்த சொல்கிறாங்க. ஒன்று ஓகே டெல்லியில் என்ன பண்ணுறாரா, ஒரு மஸ்ஜித், ஒரு மசூதியை கட்டுறாராம். ஓகே செகண்டு அஜ்மீரில் ஒரு மசூதியை கட்டுறாராம். ஓகே மூன்றாவது அதே டெல்லியில் ஓகே குதுப் மினார் அப்படின்றத கட்ட ஆரம்பிக்கிறார். குதுப் மினார் இருக்கு இல்லையா டெல்லியில், இட்ஸ் அ 5 ஸ்டோரி பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு பெரிய மினார் அப்படின்றது அந்த காலத்தில் மினார் அப்படின்றது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் போய் ப்ரே பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஸோ அங்கே போய் மினார் மேலே தான் ஏறி அங்கே குத்பான்னு சொல்லக்கூடிய ப்ரேயர்ஸ்லாம் பண்ணுவாங்க. அப்போது இந்த டெல்லியில் இந்த குதுப் மினாரோடைய கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணது யாரு அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு கொஷின். ஹூ ஸ்டார்டட் அப்படின்னா இட் இஸ் குதுப் மினாரை ஸ்டார்ட் பண்ணது, குதுப் மினாரோடைய கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணது குத்துப்புதீன் ஐபக் தான். அதை முடிச்சது தான் அடுத்து வந்த இல்துமிஷ். அதுவும் ஃபஸ்ட்டு 2 அடுக்கு, இந்த முதல் 2 அடுக்கு தான் அவர் கட்டுறாரு. பின்னாடி இல்துமிஷ் தான் வந்து மீதியை கட்டி முடிக்கிறதா சொல்கிறாங்க. அப்போது டெல்லியில் ஒரு மஸ்ஜித், அஜ்மீரில் ஒரு மஸ்ஜித், அந்த மஸ்ஜிதோடைய பேர் என்னன்னு கேட்பாங்க. இது கொஷின் ஏரியா. டெல்லியில் கட்டின மஸ்ஜித் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே குவத்துல் இஸ்லாம் அப்படின்னு பேர். எப்பயுமே மெடிவல் இந்தியாவில் இந்த மாதிரியான டேர்ம்ஸ் தான் கொஞ்சம் லேர்ன் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் எடுத்து படிச்சிங்கன்னா வந்துடும். ஸோ டெல்லியில் கட்டின மஸ்ஜித் பேர் என்ன, குவத்துல் இஸ்லாம். அஜ்மீரில் கட்டினது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது அத்தை தின்கா ஜோன்பரா அப்படின்னு பேர். ஓகே அத்தை தின்கா, அத்தை அப்படிலாம் போட்டக்கூடாது. ஸோ அத்தை தின்கா ஜோன்பரா. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவத்துல் இஸ்லாம்.
ஸோ இப்படி தான் வந்து குதுப்புதீன் ஐபக் அவருடைய ஆட்சியை ஆரம்பிக்கிறாரு, ஸ்டார்ட் பண்ணுறாரு. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் இங்கே இவர் வந்து போலோ அப்படின்னு ஒரு கேம், போலோ கேம் என்னன்னு தெரியும், ஹார்ஸ் மேலே உட்காந்துக்கிட்டே விளையாடுவாங்கல்ல, இந்த போலோ கேம் விளையாடும் பொழுது அதுக்கு சௌகன் அப்படின்னு பேர். இட் இஸ் நாட் சௌஹான், இட் இஸ் சௌகன் அப்படின்னு பேர். சௌஹான் வேற, சௌகன் வேற. ஸோ இந்த குதிரை மேலே உக்காந்துக்கிட்டு அப்படியே ஹாக்கி மாதிரி விளையாடிட்டு போவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி போலோக்கும் விளையாடும் பொழுது குதிரையிலேருந்து கீழே விழுந்து இவர் இறந்தது தான் சொல்கிறாங்க. இவர் கீழே விழுந்து இறந்துட்டாரா, குதிரை டென்ஷனில் பிடிச்சி தள்ளி விட்டுச்சான்னா நமக்கு தெரியல. ஓகே, ஸோ ஆக மொத்தம் இந்த சௌகன் அப்படின்ற கேம் விளையாடும் பொழுது அவர் இறந்துட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ இவர் இறந்ததுக்கு அப்புறமா ஓகே அவருடைய பையன் வரான். ஓகே, பட் அவருடைய பையன் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரூலர் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவருடைய பையன் பேர் இல்துமிஷ் கிடையாது. அவருடைய மருமகன் அண்ட் அவருடைய ஸ்லேவ், அவருடைய கமாண்டர் இன் சீஃப். எப்படி கோரியோடைய கமாண்டர் இன் சீஃப் குதுப்புதீன் ஐபக், அதே மாதிரி குதுப்புதீன் ஐபக்குடைய கமாண்டர் இன் சீஃப் குதுப்புதீன் ஐபக்குடைய மருமகன், ஓகே சன்னுங்களா, இவர் தான் யாருன்னா இல்துமிஷ். புரியுதுங்களா? குதுப்புதீன் ஐபக்கு அப்புறமா அவருடைய பையன் வந்தார் தான், பட் ஆராம் ஷான் பேர் அவன் வந்தான் தான், பட் அவன் அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவ் ரூலர் கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால் இல்துமிஷ் நெக்ஸ்ட் யார் வரானா, இல்துமிஷ் வராங்க. பொதுவாகவே யார் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப அதிகமான கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய நேமை தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வரவர் யாருன்னா ஓகே சுல்தான் இல்துமிஷ். இந்த இல்துமிஷ் ரொம்ப ஒரு சூப்பரான சுல்தான். ஏன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சொல்லப்போனால் இவருடைய காலகட்டத்தில் தான் இவர் தான் டெல்லியை தன்னுடைய தலைநகரமாக தீர்மானிக்கிறார். டெல்லி தான் இப்போ இவங்களுடைய கேபிட்டலாக வந்துச்சு. கேபிட்டலாக வந்தது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு இருக்கக்கூடிய கலீஃபா அப்படின்றவர் யாருன்னா, அதாவது இவர் வந்து வேர்ல்டு முஸ்லிம்ஸோடைய பொலிட்டிக்கல் அண்ட் ரிலீஜியஸ் ஹெட்னு சொல்லுவாங்க. இந்த கலீஃபா ஒரு நாட்டை அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்னா அந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கு கலீஃபா சப்போர்ட் பண்ணுறாருன்னு அர்த்தம். அந்த மாதிரி டெல்லி சுல்தானேட்டை வேர்ல்டு ஃப்ராட்டர்னிட்டி ஆஃப் இஸ்லாமிக் ஸ்டேட்ஸ் அப்படின்றது, வேர்ல்டு ஃப்ராட்டர்னிட்டி ஆஃப் இஸ்லாமிக் ஸ்டேட்ஸ். ஸோ டெல்லி சுல்தானேட்டை வேர்ல்டு ஃப்ராட்டர்னிட்டி ஆஃப் இஸ்லாமிக் ஸ்டேட்ஸ்னு மாற்றினது யார் அப்படின்னா ஓகே இல்துமிஷ் தான். ஸோ கலீஃபா தான் இதுக்கு ஓகே பண்ணுறாரு. அப்போது உலக இஸ்லாமிய சகோதரத்துவ நாடுகள் பட்டியலில் டெல்லியும் இப்போ வந்துடுச்சு. சரி, அப்போது இந்த இல்துமிஷை இவர் என்ன சொல்கிறாங்க, இவரை ஃபாதர் ஆஃப் டூம் பில்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாதர் ஆஃப் டூம் பில்டிங்னா என்ன, நிறைய சமாதிகள் எல்லாம் கட்டினார். ஃபாதர் ஆஃப் டூம் பில்டிங். ஓகே, அண்ட் இவருடைய பீரியடில் பொலிட்டிக்கலி ஒரு யார் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த முகமது கோரியோடைய பையன், முகமது கோரி இறந்துட்டார், அவருடைய பையன் ஓகே சென்ட்ரல் ஏஷியா சாமர்கண்ட்லேருந்து இந்தியாவுக்கு வரான். இது என்னுடைய அப்பா தானே உங்களுக்கு கொடுத்த ஒரு பரிசு, அதனால் டெல்லி எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு வரான். அப்படி வந்தவன் பேர் என்னன்னா குபேச்சா அப்படின்னு பேர். ஸோ இந்த குபேச்சாவை வந்து பார்க்கும்பொழுது என்ன பண்ணுறாருன்னா டிஃபீட் பண்ணி தன்னுடைய ஆளுமையை காமிக்கிறாரு இல்துமிஷ். பாயிண்ட் நம்பர் 1. இன்னொரு விஷயம் என்னென்னா, இல்துமிஷ் ரொம்ப யோசிச்சு, இல்துமிஷ் அப்படின்னாலே உங்ககிட்ட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, காப்பர் ஓகே ஸோ காப்பர் காயின், இவருக்கு வந்து அவருடைய பீரியடில் காப்பர் காயின்னு ஜிதால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சில்வர் காயினை தங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. காப்பர் காயின், சில்வர் காயின், காப்பர் காயினுக்கு பேர் ஜிதால், சில்வர் காயினுக்கு பேர் தங்கா. இந்த மாதிரி காயின்ஸ்லாம் இஷ்யூ பண்ண ஆரம்பிக்கிறார். சரி, அப்போ இது மூலயமாவே ஓகே எக்கனாமிக் கண்டிஷன் நல்லா இருக்குன்னு தெரியுது. எக்கனாமிக் கண்டிஷன் வாஸ் குட், பொருளாதார ரீதியில் நல்லா இருக்காங்க. ஏன்னா காயின்ஸை இஷ்யூ பண்ணாலே கொஞ்சம் ஓரளவுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்குது, பொருளாதாரம் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரிகின்றது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாரு, இந்த சமயத்தில் தான் இக்தா சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறாரு. இந்த இக்தா சிஸ்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ரெவென்யூ அண்ட் மிலிட்ரி அட்மினிஸ்ட்ரேஷன்றாங்க. ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் தான் ராஜா, நான் எனக்கு கீழே இருக்கிற அதிகாரிகளுக்கெல்லாம் நிலத்தை வந்து பார்க்கும்போது கொடுத்துட்றேன், லேண்டை கொடுத்துட்டு
அவங்களுக்கு சேலரியை லேண்ட் கிராண்ட்ஸாக கொடுத்துட்றேன். நான் சேலரியை கேஷாக பே பண்ணல. இதை பாருங்கள், நான் சம்பளத்தை எப்படி கொடுக்கல, பணமாக கொடுக்கல. ஓகே, எனக்கு கீழே வேலை செய்கிறவனுக்கு என்ன பண்ணுறேன், நிலமாக கொடுத்துட்றேன், லேண்ட் கிராண்ட்ஸாக கொடுத்துட்றேன். இப்போது எனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு தளபதி, ஒரு ஜென்ரல் இருக்கிறாருன்னா, நான் கொடுத்த நிலத்தில் ஒரு நிறைய கிராமங்கள் இருக்குது. அவர் தனக்கு கீழே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸை ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அந்த கிராமத்திலேருந்து வருவாயை கலெக்ட் பண்ணுறதுக்கு அனுப்பி விட்டுறாரு. ஸோ கீழே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் வருவாயை கலெக்ட் பண்ணி தளபதி கொடுக்குறான். அந்த வருவாயை வச்சு தளபதி ஆர் ஜென்ரல் என்ன பண்ணுறாருன்னா நிர்வாகம் பண்ணுறாங்க. மீதி இருக்கக்கூடிய வருவாயை என்கிட்ட கொடுத்துட்றாங்க, விச் மீன்ஸ் சுல்தானுக்கு கொடுத்துட்றாங்க. இதுக்கு பேர் தான் இக்தா சிஸ்டம். இது பெர்ஷியா, டர்க்கி போன்ற நாட்டில் இருந்து இது ஃபாலோ பண்ணப்பட்டது. அதை இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணது இல்துமிஷ் தான். ஸோ சோல்ஜர்ஸுக்கு கேஷ் பணமாக கொடுக்காம லேண்ட் கிராண்ட்ஸாக கொடுக்கறதுக்கு பேர் தான் இக்தா சிஸ்டம் அப்படின்னு பேர். இது கண்டிப்பாக முக்கியமான ஒரு கொஷின். ஓகே, இந்த கொஷினுக்கு அப்புறமா வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல இவர் அரசியல் ரீதியாக ரொம்ப தீவிரமான அறிவு கொண்டிருந்தாருன்னு சொன்னோம்ல. ஸோ அப்போது இவர் என்ன பண்ணுறாரு, இவருடைய பீரியடில் 40 பேர் கொண்ட அமைச்சரவை குழுவை தனக்கு கீழே உருவாக்குறாரு. 40 மெம்பர்ஸ் நாபல் க்ரூ அப்படின்னு பேர். ஓகே, 40 மெம்பர்ஸ் நாபல் க்ரூ அப்படின்னா குழு. ஸோ 40 பேர் கொண்ட அமைச்சரவை குழுவை இவர் உருவாக்குறார். 40 பேர், அவங்களுக்கு பேர் சஹல்கானி அப்படின்னு பேர். ஓகே, சஹல்கானி, சல்சா. ஓகே, ஜல்சா கிடையாது, சல்சா ஆர் சஹல்கானி சிஸ்டம்னு பேர். சல்சா ஆர் சஹல்கானினா என்ன அப்படின்னா 40 பேர் கொண்ட அமைச்சரவை குழுன்னு அர்த்தம். இந்த 40 பேர் கொண்ட அமைச்சரவை குழுவை ஒரு உருவாக்குனதுக்கு காரணம் என்னன்னா, நிர்வாகத்தில் அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் உருவாக்குறாரு. ஆனால் இந்த 40 பேர் கொண்ட அமைச்சரவை குழுவில் நிறைய குழப்பங்கள்லாம் இருந்துச்சு. காரணம் என்னென்னா, அன்னைக்கு இந்தியாவில் ஓகே 3 விதமான முஸ்லிம்ஸ் அப்படின்றவங்க இருந்தாங்க. ஒன்று டர்க்கியை சார்ந்தவங்க, டர்க்கிஷ். இந்த டர்க்கிஷ் அப்படின்னா இவங்கள துரானியன்ஸ் அப்படின்வாங்க. இன்னொருத்தவங்க இரானியன்ஸ் ஆர் பெர்ஷியர்கள் இருந்தாங்க, பெர்ஷியர். இவங்கள இரானியன்ஸ் அப்படின்னு பேர், இரானியன்ஸ். ஓகே, இன்னொருத்தவங்க யாருன்னா ஹிந்துஸ்தானின்னு பேர், ஹிந்துஸ்தானி அப்படின்னா இதில் ஆப்கன்ஸ்லாம் வருவாங்க, ஆப்கானிஸ்தானை சார்ந்தவங்க. ஓகே, கன்வெர்டட் முஸ்லிம்ஸ். இந்த மாதிரி முஸ்லீம் நாவல்ஸுக்குள்ளாரையே நிறைய போட்டி பொறாமைகள்லாம் இருந்துச்சு. யாரு பவரில் இருக்கிறதுன்ற பொறாமை இருந்துச்சு. அப்போது இவங்க எப்பயுமே ஒரு குட்டையை குழப்பிக்கிட்டே இருந்தாங்க தான் உண்மை ஆக்சுவலாக. ஓகே, அப்போது இது என்ன ஆகுது அப்படின்னா, இல்துமிஷ் பீரியட் வரைக்கும் இது ஒரு பெரிய விஷயமா தெரியல. இல்துமிஷுக்கு அப்புறமா ஒரு பெரிய பிரச்சனையாக வருது ஆக்சுவலாக. ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னு. ஸோ இதை தவிர்த்து இல்லாமல் இல்துமிஷோடைய க்ளோஸ் டு த ஹார்ட் அவருடைய போயட் நேம் என்னென்னா, ஓகே இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகே, மினாஜ், MINHAJ, மினாஜ் உஸ் சிராஜ் அப்படின்னு பேர், மினாஜ் உஸ் சிராஜ். இவர் தான் இல்துமிஷுடைய போயட். ஓகே, அவருடைய போயட்டாக இருந்தது யார் அப்படின்னா மினாஜ் உஸ் சிராஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாயிண்ட் புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதுதான் இல்துமிஷ் தனக்கு அப்புறமா, இல்துமிஷுக்கு பசங்க இருந்தாங்க, ஆனால் தனக்கு அப்புறமா தன்னுடைய மகள் தான் வரணும் அப்படின்னு இல்துமிஷ் அந்த 40 மெம்பர் நாபல் க்ரூ கிட்ட சொல்லிட்டு போயிருந்தார். ஏன்னா அவங்க தான் அமைச்சரவை. ஆனால் அன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய உலகம் ஒரு பெண்ணுக்கு கீழ் நாம் ஆள்வப்படுவதா அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில், எப்படி ஒரு பெண் நம்மளை ஆளலாம், ஒரு ஆண் தானே நம்ம ஆளணும், ஒரு ஆண் தான் ஆள்வதற்கு தகுதியானவன். பெண்ணுடைய ரோல் சபார்டினேட் ரோல் தானே, அவளுக்கு எப்பயுமே ஆணுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ரோல் தானே, குழந்தை பெற்றுக்கக்கூடிய தொழில் தானே அவளது, அவள் எப்படி ஆள முடியும், இது அல்லாவின் ஆட்சிக்கு எதிராக இருக்கேன். இந்த மாதிரி நிறைய கதைகளை சொல்லி இல்துமிஷுக்கு அப்புறமா அவருடைய மகள் வரக்கூடாது அப்படின்னு ரொம்ப தீவிரமாக போராட ஆரம்பித்தாங்க இந்த 40 மெம்பர் நாபல் க்ரூ. நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, பட் இதெல்லாம் மீறி இந்த 40 மெம்பர் நாபல் க்ரூ சொல்லப்போனால் இல்துமிஷ் பேச்சையும் மீறி அவருடைய மகளை ஆட்சிக்கு உட்கார வைக்காம அவருடைய மகனை தான் ஆட்சியில் உட்கார வச்சாங்க. ஆனால் பட் அவன் ரொம்ப இன்கேப்பபிளாக இருந்தான். விச் மீன்ஸ் நம்ம சொல்லுவோம்ல, ஒரு சரியான தலைமை பண்பு அவங்ககிட்ட இல்லை. ரொம்ப ஊதாரியாக இருந்தான். யானை மேலே உக்காந்துக்கிட்டு தன்னுடைய லவ்வரை பின்னாடி உட்கார வச்சுக்கிட்டு அப்படியே பொற்காசுகள்லாம் டெல்லி ரோட்லலாம் போட்டு போயிட்டு இருந்தான். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய தேவையில்லாமல் லூசுத்தனமாலாம் பண்ணிகிட்டு இருந்ததால் மக்களும் அவனை வெறுத்தாங்க.
அண்ட் அவனையும் பின்னாடி யாரோ கொண்டுட்டாங்க. ஸோ அப்போது அடுத்த வேறு யாரும் வழி இல்லாமல் அடுத்த சுல்தானா ஓகே யாரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ரஷ்யா பேகம் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ரஷ்யா பேகம் ஓகே ரஷ்யா பேகம். ஆக்சுவலாக இந்த ரஷ்யா பேகத்தோடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஷி வாஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட் முஸ்லிம் விமன் எம்பரர் ஆஃப் மெடிவல் இந்தியா. ஓகே ரஷ்யா பேகம் யார்? ரஷ்யா பேகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே ஸோ அவங்க ஒரு 4 வருஷம் கிட்ட ரூல் பண்ணியிருப்பாங்க. ஓகே ஸோ 1236 to 1240 இதான் அவங்க 4 வருஷம் 4 years ரூல் பண்ணுறாங்களாம். இந்த 4 வருஷத்தில் ரஷ்யா பேகம் ஓகே ஷி வாஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட் முஸ்லிம் விமன் எம்பரர் ஆஃப் மெடிவல் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ரஷ்யா பேகம் ஒரு விமனாக இருந்தாலும் ஷி யூஸ் டு அன்வெயில் ஹர் ஃபேஸ் அப்படின்றாங்க. இது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட். அதாவது பெண் என்றாலும் இவள் பெண் தானே அப்படின்லாம் கிடையாது. அவங்க பெண் என்றாலும் ஒரு மேல் வேரியர் மாதிரி தான் அவங்க இருந்தாங்களாம். முகத்தை பருதா போட்டு மூட மாட்டாங்க. நிறைய மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியும், கத்தி சண்டை தெரியும், குதிரை ஏற்றம் தெரியும். ஓகே நிறைய சொல்லப்போனால் ஒரு மேல் வேரியர் எப்படி இருப்போனோ அந்த மாதிரி தர்பாருக்கு வருவாங்க. எந்த பிரச்சனைனாலும் இன்னும் அவங்க சொல்லப்போனால் சொல் புத்தி சுய புத்தி அப்படின்றதுல இவங்களுக்கு சுய புத்தி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்போ இந்த மாதிரி ரொம்ப ஒரு 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 மிடுக்கான ஒரு பெண்ணாக இருந்தாங்க. மக்கள் அனைவரும் இவங்களை லைக் பண்ணாங்க. இதுதான் விஷயம். அப்போது இந்த மாதிரி ரஷ்யா பேகம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த 40 member நோபல் குரூஸ்க்கு இந்த சஹல்கானி சிஸ்டத்துக்கு என்ன ஆகலை, பொறுக்கலை. இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்குலாம் என்னடா அதுவும் ஒரு பொம்பளைக்கு கீழே நாம ஆளப்படுவதா அப்படின்லாம் யோசிச்சுட்டு ரஷ்யா பேகமை எதிர்த்து நிறைய ஓகே காய் நகர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சரி கரெக்டான எதனா ஒரு காரணம் கிடைக்காதா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் ரஷ்யா பேகம் என்ன பண்ணாங்க, யாக்குத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யவனா. ஓகே யவனானா ஹி வாஸ் அ கிரீக் அப்படின்னு அர்த்தம். யவனா மீன்ஸ் கிரீக் ஆர் ரோமன் சோல்ஜர்ஸ் தான், கிரேக்க ரோமானியர்களை தான் யவனர்கள் அப்படின்வாங்க. ஓகே யாக்குத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு யவனாஸ், இவன் ஒரு சோல்ஜர். ஓகே இந்த யவனாவை தன்னுடைய பர்சனல் காடாக அப்பாயிண்ட் பண்ணாங்க. பர்சனல் காட். ஓகே ஸோ அரசியோடைய பர்சனல் காடா, ஏன்னா அவன் மிக சிறந்த ஒரு வீரனாக இருந்தால் அவனை அப்பாயிண்ட் பண்ணாங்க ரஷ்யா பேகம். ஓகே இது பொறுக்கலை. ஓகே ஸோ அரசி இஸ்லாத்தை சார்ந்தவள். ஓகே அவளுடைய பர்சனல் காடா எப்படி ஒரு யவனா இருக்கலாம். அதனால் இந்த 40 member நோபல் குரூ நிறைய தப்பாக ரஷ்யா பேகத்தை மேலே நம்ம சொல்லுவோம்ல ஊரில் இந்த புரளியை கலப்புறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புரளியெல்லாம் கலப்ப ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. அதுவும் போயிட்டு இருந்துச்சு ஒரு பக்கம். ஸோ இதனால் டென்ஷன் ஆன ஓகே ஒன் ஆஃப் தி கவர்னர் இந்த மாதிரி புரளி கிளம்பும் பொழுது எப்படியும் ரஷ்யா பேகத்துக்கு கீழே நான் ரூல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அல்துனியா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அல்துனியா அப்படின்ற ஒரு கவர்னர். ஓகே ரஷ்யா பேகத்துடைய கவர்னர் அவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய பஞ்சாப்ல பத்திண்டா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. இந்த பத்திண்டா அப்படின்ற இடத்துல தான் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அவர் ரூல் பண்ணிட்டு இருந்தார். இவரு ரஷ்யா பேகத்தை எதிர்த்து குரல் கொடுக்குறாரு, வாய்ஸ் கொடுக்குறாரு ஆக்சுவலா. ஓகே ஸோ உனக்கு கீழே நான் ரூல் பண்ண மாட்டேன்னு வாய்ஸ் கொடுக்குறாரு. ரஷ்யா பேகத்துக்கிட்ட சண்டைக்கும் போறாரு. இவனை கண்ட்ரோல் பண்றதுக்காக ரஷ்யா பேகம் வித் யாக்குத் என்ன பண்றாங்க, ஓகே இந்த அல்துனியாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கிளம்புறாங்க. இது தாண்டா டைம்னு சொல்லிட்டு டெல்லி இருக்கு இல்லையா, டெல்லி ஃபோர்ட்டை ஓகே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ரஷ்யா பேகம் எப்போ டெல்லியிலேருந்து வெளில கிளம்புனாங்களோ ஓகே ஸோ டெல்லி கோட்டையை மூடி வச்சாச்சு. இந்த வேலையை பார்த்தது யாருன்றது நான் சொல்கிறேன். ஸோ டெல்லி கோட்டையை மூடியாச்சு. ஓகே அங்கே கவர்னரை போய் அட்டாக் பண்ணும்போது அல்துனியாவை அட்டாக் பண்ணும் பொழுது அல்துனியா இந்த யாக்குத்தை கொண்டுட்டான். ரஷ்யா பேகத்தையும் என்ன பண்ணிட்டான், இம்ப்ரெஷன் பண்ணிட்டான், சிறை வச்சிட்டான். ஓகே சிறை வச்சது மட்டும் இல்லாமல் ஓகே செல்லம் நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இந்த லவ் டார்ச்சர்லாம் வர கொடுத்துட்டு இருக்கான். ஓகே இவன் லவ் டார்ச்சரை தாங்க முடியாமல் ஓகே என்ன பண்ணுறாங்க ரஷ்யா பேகம், இவனை சரி ஓகேடா திருமணமும் உன்னை பண்ணிக்கிறேன்னு திருமணம் பண்ணிக்கிட்டு நீ நானும் சேர்ந்து போயாவது டெல்லியை மீட்போம். பிகாஸ் டெல்லிக்கு நான் தான் டெல்லியோடைய ராணியாக இருந்தேன், கமான் மீட்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனால் அங்கே நடக்கக்கூடிய சண்டையில் ஓகே இந்த ரஷ்யா பேகத்தை என்ன பண்ணிட்டாங்க, அசாசினேஷன் பண்ணிட்டாங்க. ரஷ்யா பேகத்தை என்ன பண்ணிட்டாங்க, கொண்டுட்டாங்க. ஷி வாஸ் அசாசினேட்டட். ஓகே அதனால தான் சொல்கிறாங்க மக்களின் ஏகாதிபத்த சப்போர்ட்டோடு அவங்க இருந்தாங்க. மக்களுடைய சப்போர்ட் ஃபுல் சப்போர்ட்டோடு இருந்தாங்க. ஆனால் அப்படி ஃபுல் சப்போர்ட்டில் இருந்தவங்க ஓகே இந்த மாதிரி
ஓகே, இந்த 40 மெம்பர் நாபல் குரூன்னு சொல்லக்கூடிய இந்த சஹல்கானி சிஸ்டத்துடைய சூழ்ச்சியால் அவங்க என்ன ஆயிட்டாங்க, அவங்க இறந்துட்டாங்க. ஓகே, ஸோ ரஷ்யா பேகத்துக்கு அப்புறமா நெக்ஸ்ட் யார் வரா அப்படின்னா, இங்கேயும் பாருங்க இந்த வேலையை பார்த்தது யார் சார் அப்படின்னா கியாசுதீன் பால்பன் அப்படின்றவர் தான் பார்த்தார். ஏன்னா ஹி வாஸ் த ஹெட் ஆஃப் இந்த 40 மெம்பர் நாபல் குரூவோடைய 40 மெம்பர் நாபல் குரூ. ஓகே, நம்ம சொல்கிறோம் இல்லையா, இதோடைய ஹெட்டாக இருந்தவர், அந்த சஹல்கானியோடைய ஹெட்டாக இருந்தது யார் சார் அப்படின்னா கியாசுதீன் பால்பன் அப்படின்னு பேர். ஓகே, ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரஷ்யா பேகத்துக்கு அப்புறமா உடனே அவர் வரல. ரஷ்யா பேகத்துக்கு அப்புறமா இல்துமிஷுடைய 2வது பையனை ஆட்சியில் அமர வைக்கிறாங்க. அவனும் சரி கிடையாது. சொல்லப்போனால் இந்த கியாசுதீன் பால்பனுடைய சன் இன்லா, இவன் யாருன்னா இல்துமிஷுடைய பையன். ஓகே, இவன் தான் ஆட்சிக்கு வரான். ஆக்சுவலாக ரஷ்யா பேகத்துக்கு அப்புறமா இல்துமிஷுடைய சன் அண்ட் பால்பனுடைய சன் இன்லா இவன் தான் ஆட்சிக்கு வரான். கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? ஓகே, ஆனால் இவங்கெல்லாம் இருந்தாலும் சூழ்ச்சி செய்து பால்பன் என்ன பண்ணுறாரு, அடுத்த கொஞ்ச நாளில் டெல்லியோடைய ராஜாவாக அவர் வந்துடுறாரு. அப்போது உங்களுக்கு தெரிய வேண்டியது எப்படி எக்ஸாமில் படிக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஓகே குதுப்புதீன் ஐபக் படிக்கிறீங்க. குதுப்புதீன் ஐபக்கு அப்புறமா ராஜாக்கள் வந்திருக்காங்க, பட் அவங்க இம்பார்ட்டண்ட் கிடையாது. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் டைமில் பொலிட்டிக்கலி இம்பார்ட்டண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் வைஸ் இம்பார்ட்டன்ட் தான் நம்ம படிக்கிறோம். அதனால தான் ஸ்லேவ் டைனஸ்டியில் 4 பேர் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு யார் சார் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குதுப்புதீன் ஐபக், அதுக்கப்புறமா இல்துமிஷ், ரஷ்யா பேகம், ரஷ்யா பேகத்துக்கு அப்புறமா கியாசுதீன் பால்பன். அப்போது இந்த பால்பனை பற்றி இப்போ நம்ம படிப்போம். இந்த பால்பன் கியாசுதீன் பால்பன் நான் சொன்னேன் இல்லையா, கியாசுதீன். ஓகே, இந்த கியாசுதீன் பால்பன் அப்படின்னு நான் சொன்னேன்ல, இவருடைய ஒரிஜினல் நேம் உலுக் கான் அப்படின்னு பேர். உலுக் கான். ஏன் இவர் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, when he came to power, இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின். when he came to power, ஆட்சிக்கு வந்த உடனே இவர் என்ன பண்றாரு, ஓகே he disbanded அப்படின்றாரு. டிஸ்பேண்டட்னா என்ன அர்த்தம், அந்த சஹல்கானின்னு இருக்குல்ல, அந்த 40 பேர் கொண்ட அமைச்சரவை குழு இருக்குல்ல, அதை டிஸ்பேண்ட் பண்ணிட்டாராம். அப்படின்னா என்ன, பாம்பின் கால் பாம்பரியும். எப்பா நானே அதில் 40 பேரில் ஒரு ஆள், நானே எவ்வளோ ராஜாக்கள் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், அவங்க காலெல்லாம் இழுத்து விட்டுருக்கேன். இப்போ நான் ராஜா ஆகிட்டேன், எனக்கு கீழே இருக்கிறவங்க என் காலை எடுப்பீங்கல்ல, அப்போ நான் என்ன பண்ணுறேன், இனிமேட்டு அந்த சஹல்கானிலாம் கிடையாது, ஓகே செலேகான்னு சொல்லிட்டு டிஸ்பேண்ட் பண்ணிடுறாரு. ஆட்சிக்கு when he attained power, அவர் ஆட்சிக்கு வரும் பொழுது வேலையாக அந்த 40 மெம்பர் நாபல் குரூவை டிஸ்பேண்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஏன்னா டிஸ்பேண்ட் பண்ணியாச்சு, தனக்கு கீழே இருக்கிறவங்க சூழ்ச்சி செய்வான்ல, இவனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு he made effective spy system, எஸ்பினாஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஓகே, நல்ல ஒற்றர் படைகளில் வச்சுருக்காரு. ஒற்றர்கள் நல்ல ஒற்றர்களை இவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. நல்ல ஒற்றர் படை இருந்துச்சு அவர்கிட்ட. அதுக்கப்புறம் இவர் தான் யோசிக்கிறார், சரி ஓகே அட்மினிஸ்ட்ரேஷனை நம்ம இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, நிறைய புது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டத்தெலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு பேர் தான் திவானை ஆர்ஸ். ஆர்ஸ்னால் மிலிட்ரின்னு அர்த்தம். ஸோ திவானை ஆர்ஸ் அப்படின்னா ஓகே இட் வாஸ் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிலிட்ரி ஆர் ஆர்மி. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். திவானை ஆர்ஸ்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிலிட்ரி அப்படின்னு பேர். ஓகே, இப்போ உங்ககிட்ட கேட்பாங்க, அப்போது ஆர்ஸ் அப்படின்ற வார்த்தை எங்கே வந்தாலும் மிலிட்ரியோட அசோசியேட் ஆகும். ஸோ ஆர்ஸை மமாலிக் அப்படின்னா யாரு, இந்த ஆர்ஸை மமாலிக் அப்படின்னா மிலிட்ரி, ஓகே மிலிட்ரி இன்சார்ஜ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு டிபார்ட்மெண்ட் உருவாக்குறாரு, அதுக்கு பேர் தான் திவான் ஐ வசரத். திவான் ஐ வசரத் அப்படின்னா இட் இஸ் கால்ட் தி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். ஓகே, அதுக்கு பேர் என்ன, இட் இஸ் தி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், திவான் ஐ வசரத். அண்ட் பால்பன் தன்னை அடிக்கடி ஓகே ஜில் இல்லாஹி அப்படின்னு சொல்லிக்கிட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இட் இஸ் நாட் தின் இல்லாஹி, இட் இஸ் ஜில் இல்லாஹி. ஜில் இல்லாஹி அப்படின்னா தன்னை கடவுள் அப்படின்னும் தன்னை கடவுளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு சொல்லிக்கிட்டார். ஸோ ஜில் இல்லாஹி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது ஓகே என்னன்னு சொல்லிட்டாருன்னா ஷேடோ ஆஃப் காட் அப்படின்னு அர்த்தம். ஷேடோ ஆஃப் காட். ஓகே, ஜில் இல்லாஹினா ஷேடோ ஆஃப் காட். ஓகே, நியபத். ஓகே, ஜில் இல்லாஹி நியபத். இன்னொரு வார்த்தை இருக்கு, நியபத் ஐ குடை.
ஆக்சுவலாக ஜிலில்லாஹி அப்படின்னா ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் ஜிலில்லாஹினா ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட். ஓகே, நியபத் ஐ கொடை அப்படின்னா ஷேடோ ஆஃப் காட். இதை நான் அப்படியே மாற்றி போட்டிருக்கேன். ஸோ ஜிலில்லாஹினா கடவுளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் நான் தான்றாரு. நியபத் ஐ கொடை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நியபத் ஐ கொடை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஷிய மொழி, அதனால கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். நீங்கள் அது என்னன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். நியபத் ஐ கொடை அப்படின்னா ஷேடோ ஆஃப் காட் அப்படின்னு அர்த்தம். தன்னை கடவுளின் நிழல் அப்படின்னும் கடவுளுடைய ரெப்ரசன்டேட்டிவ்னு தன்னை சொல்லிட்டார். இது மட்டும் இல்லாமல் நம்ம பால்பன் இருக்கார்ல, அவர் தான் இந்தியாவில் நிறைய பெர்ஷிய மொழிகளை பெர்ஷியன் ப்ராக்டிசஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தார். பெர்ஷியன் ப்ராக்டிசஸ்னா என்ன அப்படின்னா இவர் தான் பெர்ஷியன் நியூ இயர், நவ்ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்க்கும்பொழுது பெர்ஷியன் நியூ இயர், பெர்ஷிய வருடம், பெர்ஷியன் நியூ இயர். இந்த பெர்ஷியன் நியூ இயரான நவ்ரோஸ் அப்படின்ற ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணணும்னு முதல்ல சொன்னது இவர் தான். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சார் தஸ்லிம், ஒரு ராஜாவை பார்த்த உடனே சார் தஸ்லிம், ஓகே 4 தடவை சலாம் போடுறது. வணக்கம் ராஜா, வணக்கம் வணக்கம், நம்ம 4 தடவை சலாம் போடுவோம்ல, அதுக்கு பேர் சார் தஸ்லிம் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் நிறைய ப்ராக்டிஸ், சிட்ஜா அப்படின்னு ஒன்று இருக்கு. சிட்ஜா இது இப்படி போடுவாங்க, சிஜ்டா, SIJDA, சிஜ்டா அப்படின்னா ப்ராஸ்ட்ரேஷன் அப்படின்னு அர்த்தம். ப்ராஸ்ட்ரேஷனா என்ன, சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிடுறது. நீங்கள் தப்பாலாம் எதனா மீனிங் புரிஞ்சுக்காதீங்க. ஸோ சிஜ்டா அப்படின்னா ப்ராஸ்ட்ரேஷன். அதுக்கப்புறமா ஓகே நம்ம சொன்னோம் இல்லையா நவ்ரோஸ், சிஜ்டா. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நிறைய இந்த பாகிஸ்தான் கிரிக்கெட் டீம்லாம் பார்த்துருப்பீங்க. இன்சபாம் மவுலக்கெலாம் பழைய ஆள்லாம் பார்த்துருப்பீங்க. செஞ்சுரி அடித்தோடனே கிரவுண்டை வந்து கிஸ் பண்ணுவார். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம பாஷா படத்தில் பாஷா பாயோடைய கையெல்லாம் வந்து கிஸ் பண்ணுவாங்கல்ல, இதெல்லாமே பெர்ஷியன் ப்ராக்டிஸ். ஒரு சுல்தானை பார்க்கும்போதே ஓகேவா முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா சுல்தானை அங்கே சுல்தான் இருந்தால் இங்கேயே சாஷ்டாங்கமாக விழுந்துருவாங்க. அதுக்கு பேர் சிஜ்டா. ஓகே, அதுக்கு எழுந்திரிச்சிட்டு ஒரு 4 தடவை வணக்கம் போடுவாங்க. அது பேர் சார் தஸ்லிம். ஓகே, அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே ஜமின் போஸ், பைபோஸ் அண்ட் ஜமின் போஸ்ன்னு இருக்கு. பைபோஸ், ஜமின் போஸ். ஓகே, பைபோஸ் அப்படின்னா கிஸ்ஸிங் ஆஃப் தி கிஸ்ஸிங் தி கிரவுண்ட். ஜமின் போஸ் அப்படின்றது கிஸ்ஸிங் ஆஃப் தி மொனார்ச் ஃபீட். ஓகே, ஒரு ராஜாவுடைய கால் பாதத்தில் மொத்தம் கொடுக்குறது ஜமின் போஸ். பைபோஸ்ன்றது கிஸ்ஸிங் ஆஃப் தி கிரவுண்ட், கிஸ்ஸிங் தி கிரவுண்ட். இதெல்லாம் ஏன் சார் பண்ண சொல்கிறாருன்னா ஏன்னா அவர் தான் கடவுள் இல்லை, அவர் தான் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட் இல்லை. ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ண சொல்லிட்டு இருந்தார் பால்பன் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆக்சுவலாக. ரொம்ப கோவம் வந்துடும். அவரை முன்னாடி யாரும் சிரிக்கக்கூடாது, ஸ்மைல் பண்ணக்கூடாது, சிரிச்சா கொடூரமாக தண்டனை கொடுப்பாரு. சிரிப்பு வந்தாலும் சிரிக்கக்கூடாது, கொடுமை தானே இதெல்லாம். ரொம்ப அதை மீறி யாருன்னா அவர் பேசும்போது ஸ்னீஸ் பண்ணிட்டா மூக்க அறுத்துருவார். ஓகே, ஸோ ரொம்ப இந்த தர்பார் டான்ஸ்லாம் ஆடக்கூடாது, அவர் முன்னாடி யாரும் மாமிசம் மதுலாம் சாப்பிடக்கூடாது. புரியுதா? ஏன்னா கடவுளுக்கு முன்னாடி அதெல்லாம் பண்ணுறது தப்பு தானே. அதனால் தன்னை கடவுள்னு நினச்சிக்கிட்டு ஒரு பிறவி ஒன்று சுற்றிக்கிட்டு இருந்தது. அந்த பிறவி தான் யாருன்னா பால்பன். இப்படி தான் பால்பனை பற்றி சொல்கிறாங்க, இப்படி தான் இருந்துச்சான். பட் பால்பன் தன்னுடைய மகன் மேலே உயிரியே வச்சுருந்தார். ஆனால் அவருடைய மகனை ஓகே ஒரு மங்கோலியன் என்ன பண்ணிட்டான்னா கொண்டுட்டான், அவனுடைய கழுத்தை வெட்டிட்டான். அதனால் தன்னுடைய மகன் செத்த துக்கத்தில் பால்பனும் இறந்துடுறாரு. ஸோ பால்பன் எப்படி இறக்குறாரு, தன்னுடைய மகன் செத்த துக்கத்தில் வந்து பார்க்கும்போது இறந்துடுறாரு. ஸோ பால்பன் இறந்த பிறகு அவருடைய பையன் ஆட்சிக்கு வரான். அப்படி வந்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னா பிரச்சனை ஆகுது. லுக், பால்பன் வாஸ் நாட் தி லாஸ்ட் ரூலர் ஆஃப் இல்பாரி ஆர் ஸ்லேவ் டைனஸ்டி. பால்பனுடைய பையன் ஆட்சிக்கு வரான். அப்படி அவன் ஆட்சிக்கு வரும்போது ஓகே பால்பனுடைய தளபதி, சொந்த தளபதி, அதுவும் நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியருடைய தளபதி. பால்பனுடைய டெரிட்டரி இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ டெல்லின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ இதான் இந்தியா. ஸோ பால்பன் இங்கே பெங்கால் வரைக்கும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் இருக்கு இல்லையா. ஸோ பால்பனுடைய நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியருடைய ஜெனரல், அவருடைய பேர் தான் என்ன அப்படின்னா ஜலாலுதீன். ஓகே, ஸோ ஜலாலுதீன் கல்ஜி அப்படின்னு பேர். இந்த ஜலாலுதீன் கல்ஜி டெல்லியில் சரியான இந்த மாதிரி ஓகே ஒரு பொலிட்டிக்கல் வேக்கம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஜலாலுதீன் கல்ஜி டெல்லியை வந்து அட்டாக் பண்ணி பால்பனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் கொண்டு டெல்லியில் என்ன பண்ணுறாருன்னா ஒரு புது சாம்ராஜ்யத்தை ஆரம்பிக்கிறாரு. அந்த டைனஸ்டி பேர் தான்
Khalji dynasty. So who was the founder of Khalji dynasty? It was the Jalaluddin Khalji. பாயிண்ட் புரியுதுங்களா? அப்போது இங்கே நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்தியாவில் ஒரு ராஜா இறந்த பிறகு அவருடைய மூத்த பிள்ளையை தான் ஆட்சி பொறுப்பில் உட்கார வைப்பாங்க. ஆனால் மெடிவல் இந்தியாவில் கோபார்சினரின்னு ஒரு ஃபிலாசபி கான்செப்ட் இருந்துச்சு. அதாவது ராஜா இறந்துடுறாரு, ராஜா இறந்த பிறகு அவருடைய பசங்களுக்குள்ளார வாரிசுரிமை போர் நடக்கும். இல்லைனா யாருன்னா தளபதிகளோ அமைச்சர்களோ என்ன பண்ணுவாங்க, மெயின் ராஜாவை ஓகே போட்டியிட சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் சண்டை போட சொல்லுவாங்க. சண்டையில் யார் ஜெயிக்கிறானோ அப்போ அவன் தான் ஆட்சியில் உட்கார முடியும். அப்போ இதுக்கு பேர் கோபார்சினரி அப்படின்னு பேர் ஆக்சுவலாக. அப்போது இந்த மாதிரி கோபார்சினரின்னு சொல்லக்கூடிய வாரிசுரிமை போர் அப்படின்றது எப்பயுமே நடக்கும். நிறைய பேர் இறந்து போவாங்க, நிறைய பேர் செத்துருவாங்க. ஓகே, ஆஃப்டர் எவ்ரி ராஜாஸ் டெத் தேர் வில் பி அ ஓகே பிளட்டி ஹில்னு சொல்லக்கூடிய பிளட்டி ஹில் அண்ட் வார் அப்படின்றது நடக்கும். ஸோ அதுக்கப்புறமா தான் அடுத்த ராஜா வருவார். ஸோ இதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்க, கோபார்சினரி அப்படின்னு சொல்கிறாங்க. கோபார்சினரி பாயிண்ட் புரியுதா? இதுதான் ஆங்கிலத்தில் வாரிசு உரிமை போர் அப்படின்றாங்க. வார் ஆஃப் சக்சஷன், வாரிசு உரிமை போர். இதுக்கு பேர் என்ன, வாரிசு உரிமை போர் அப்படின்னு சொல்கிறாங்க. பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? ஸோ இதோட நாம ஸ்லேவ் டைனஸ்டி முடிக்கிறோம். மீதி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே, பை, டேக் கேர்.